Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு ஏபி டெஸ்டிங் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ மெட்டா ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏபி டெஸ்டிங்கை எல்லா சோஷியல் மீடியா மார்க்கெட்டரும் ரெகுலராக யூஸ் பண்ற ஒரு மெத்தட். இந்த ஏபி டெஸ்டிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளால மல்டிபிள் கேம்பெயினை கிரியேட் பண்ணி அதுல எது பெஸ்ட்டாக நம்மளுடைய ஆடியன்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இந்த ஏபி டெஸ்ட் ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் நம்மளுடைய ஆடியன்ஸை செக்மெண்ட்டாக பிரிச்சிருவாங்க. செக்மெண்ட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏபி டெஸ்ட் பண்றதுக்காக 2 கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த 2 கேம்பெயிலுமே சேம் ஆடியன்ஸ், சேம் டார்கெட், சேம் பிளேஸ்மெண்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கேம்பெயினை ஒரு ஆடியன்ஸ்க்கு காட்டுறாங்க அப்படின்னா திரும்பவும் ரெண்டாவது கேம்பெயினை அதே ஆடியன்ஸ்க்கு காட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு யூசருக்கு உங்களுடைய 2 ஆடுமே காட்ட மாட்டாங்க. ஸோ இதனால எந்த வெர்ஷன் கேம்பெயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து எப்படி இந்த ஏபி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க. அதில் வெறும் உங்களுடைய கிரியேட்டிவ்ஸை மட்டும் நீங்கள் மாற்றி கூட ஆடை ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இமேஜஸ் எல்லாம் சேமாக வச்சுட்டு உங்களுடைய ஹெட்லைன் இல்லைனா கேப்ஷன்ஸை மட்டும் மாற்றி இந்த ஏபி டெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூணாவது 2 கேம்பெயினுக்குமான கால் டு ஆக்ஷனை மட்டும் நீங்கள் மாற்றி ஆட் ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்க இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். பை நோ அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஆடியன்ஸ் டார்கெட்டிங். இதில் நீங்கள் ஏஜ், லொகேஷன், இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான சேஞ்சஸை மாடிஃபை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக ஆட் பிளேஸ்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் ஸ்டோரிக்காக ஒரு கேம்பெயினையும், ஃபீடுக்காக ஒரு கேம்பெயின், அப்புறம் ரீல்காக ஒரு கேம்பெயின், அப்படி இல்லைனா மார்க்கெட் பிளேஸ்க்காக ஒரு கேம்பெயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெர்ஷனாக நீங்கள் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கேம்பெயின் ஃபீடில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா மற்ற இருக்கிற கேம்பெயின் எல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபீடுக்கே உங்களுடைய எல்லா கேம்பெயின் பட்ஜெட்டும் அலோகேட் பண்ணி பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். ரெண்டாவது வேரியேஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே விஷயத்தை தான் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் பேஸ்ட் வேரியேஷனை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் கேம்பெயினுக்கு ரெட் கலர் பேக்ரவுண்டையும் ரெண்டாவது கேம்பெயினுக்கு ப்ளூ கலர் பேக்ரவுண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஏபி டெஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால எந்த கலர் பேக்ரவுண்ட் உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸை வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட்ஸை நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது 2 கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் மாடிஃபை பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 இமேஜை மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் சேமாகவே வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஹெட்லைன், கால் டு ஆக்ஷன், ஆடியன்ஸ் டார்கெட், அப்புறம் ஆட் பிளேஸ்மெண்ட் இது எல்லாமே சேமாக இருக்கணும். வெறும் உங்களுடைய ஆட் கிரியேட்டிவை மட்டும் நீங்கள் மாற்றி இந்த ஏபி டெஸ்ட்டை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மல்டிபிள் காம்பினேஷனில் இந்த ஏபி டெஸ்ட்டை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ஸ்பிளிட். ஸோ இதில் மெட்டா ஆட்ஸே உங்களுடைய ஏபி டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஆடை 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் 50,000 பேருக்கு வெர்ஷன் ஏவையும் ரெஸ்ட் இருக்கிற 50,000 பேருக்கு வெர்ஷன் பியும் காட்டுவாங்க. அடுத்து இந்த ஏபி டெஸ்ட்டை நீங்கள் அட்லீஸ்ட் 7 டேஸ்க்காச்சும் நீங்கள் ரன் பண்ணால் தான் உங்களால் ஒரு பெட்டரான டெசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா எந்த கேம்பெயின் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளால 1 or 2 டேஸ்லேயே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா 1 or 2 டேஸ் மெட்டா ஆட்ஸே உங்களுடைய கேம்பெயினில் லேர்னிங் மோட்ல தான் இருக்கும். ஸோ அதனால அந்த 2 to 3 டேஸில் மெட்டா ஆட்ஸால் ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ மினிமம் ஒரு 7 டேஸ் ஆச்சு உங்களுடைய கேம்பெயினை சேம் பட்ஜெட்டில் ரன் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கேம்பெயின் ஏக்கு நீங்கள் ஒரு 500 rupees கொடுக்குறீங்க அப்படின்னா அதே 500 rupees கேம்பெயின் பிக்கும் கொடுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் எந்த ஆட் அதிகமான கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு, அப்படி இல்லைனா எந்த ஆடுக்கு நிறைய சேல்ஸ் அண்ட் லீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இது நம்மளுடைய மெட்டா ஆட்ஸோட டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம எங்கன்னு பார்ப்போம். லாஸ்டா இந்த ஏபி டெஸ்ட் நீங்க ஒரு 10 டேஸ் ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எந்த கேம்பெயின் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோ அந்த கேம்பெயினுக்கு உங்களுடைய டோட்டல் பட்ஜெட்டையும் அலோகேட் பண்ணிட்டு அதர் கேம்பெயினை நீங்க பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஏ கேம்பெயின் 500 rupeesக்கு 50 கிளிக்ஸையும் பி கேம்பெயின் 500 rupeesக்கு 30 கிளிக்ஸும் கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் பி கேம்பெயினை பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய டோட்டல் பட்ஜெட்டையும் ஏ கேம்பெயின்ல நீங்க அலோகேட் பண்ணும்போது இன்னும் அதிகமான லீட்ஸை நீங்க எடுக்க முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஏபி டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக கிரியேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் ஆல்ரெடி நான் 25 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலையோ இல்லை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டெப்ஸ்க்கான டெடிகேட்டட் வீடியோ இந்த வீடியோ இருக்கிற சேம் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்போது ஒரு கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணுறேன். கேம்பெயினோட அப்ஜெக்டிவ்ஸில் நான் அவேர்னஸை சூஸ் பண்ணுறேன். இப்போது கேம்பெயினோட நேம், அதுக்கு கீழே கேம்பெயினோட டீட்டெயில்ஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இதை நீங்கள் அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டில் கூட ரன் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு அதை பண்ணல. இப்போ ஏபி டெஸ்ட் அப்படின்றத டர்ன் ஆன் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. இப்போ உங்களுடைய ஆட் செட் நேமை கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். அடுத்து
பர்ஃபார்மன்ஸ் கோல் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் கோலை பற்றியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா என்னோட மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் பிளேலிஸ்ட்டை ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு மேக்ஸிமம் ரீச் ஆஃப் ஆட்ஸ் அப்படின்றத அப்படியே விட்டுறேன். அடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ்ஸ் நான் எதுவும் இதுக்கு பண்ணல. அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூலில் நான் டெய்லி பட்ஜெட்டாக ஒரு 200 rupees அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்காங்க. அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் லொக்கேஷனில் மொத்தம் தமிழ்நாடு மொத்தம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கேம்பெயினை நீங்கள் அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு ஏபி டெஸ்ட்டுக்காக தான் இந்த கேம்பெயினை ரன் பண்ணுறேன். ஸோ அதனால் இது எதுவுமே நான் சூஸ் பண்ணல. அடுத்து பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுக்குறேன். அடுத்து உங்களுடைய ஆட் நேமை கொடுத்துக்காங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் செட்டப்பில் சிங்கிள் இமேஜ் இல்லைனா வீடியோ இல்லைனா கரோசல் இல்லைனா கலெக்ஷன், ஸோ இதில் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு சிங்கிள் இமேஜை வச்சு தான் இந்த ஏபி டெஸ்ட்டை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே விட்டுட்டு செட்டப் கிரியேட்டிவில் இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பிரைமரி டெக்ஸ்ட்டில் நான் பிகம் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஜஸ்ட் 6 months அப்படின்றத கொடுக்குறேன். கீழே இருக்கிற ஏஐ ஜென்ரேட்டட் டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ அப்ளை ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. அடுத்து உங்களுடைய கிரியேட்டிவ்ஸை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 1:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிற இந்த இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர். ரெண்டாவது வெர்டிக்கலில் அதாவது 9:16 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். தேர்ட் ஒன் ஹாரிசான்டலில் 16:9 அப்படின்ற ரேஷியோவில் நீங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கேம்பெயினுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுடைய ஹெட்லைனை கொடுத்துக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு சாட் வித் அஸ் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து ஹெட்லைனில் திரும்ப மெட்டா ஆட்ஸே ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் ஜஸ்ட் 6 months, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 6 months சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாமே எனக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அதனால் அப்ளை ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ரெலவெண்ட்டான கான்டென்ட்டை கொடுத்துக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் தி டே 1 யூ வில் கன்சிடர் ஆஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து கால் டு ஆக்ஷனில் நீங்கள் உங்களுடைய ஆடுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு லேர்ன் மோர் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து டெசிக்னேஷனில் வெப்சைட்டை கொடுத்துட்டு அதில் என்னோட வெப்சைட் URL கொடுத்துக்கிறேன். simplifiedlearning.in அப்படின்றது கொடுக்குறேன். டிஸ்பிளே லிங்க் ஆப்ஷனல் தான். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து ஈவென்ட் டீட்டெயில் அப்புறம் லாங்குவேஜ் இது எதுவுமே நம்ம பண்ணல. ட்ராக்கிங்கில் என்னோட பிக்சலை மட்டும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து பப்ளிஷ் அப்படின்றது கொடுங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு கேம்பெயினை பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸில் முடிஞ்சிடும். பட் ஏபி டெஸ்ட் பண்ணும்போது இங்கே ஒரு பாப்பப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வெர்ஷன் ஏவாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது கூட தான் நீங்கள் வெர்ஷன் பிஓ வெர்ஷன் சிஓ கம்பேர் பண்ண முடியும். இப்போது கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண கேம்பெயினையே டூப்ளிகேட் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கேம்பெயினை இந்த கேம்பெயினோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பிக் அனதர் எக்ஸிஸ்டிங் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேம்பெயின் ஏ நம்ம இப்போ கிரியேட் பண்ண கேம்பெயின் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். கேம்பெயின் பியில் நீங்கள் கிளிக் பண்ணாவே எந்தெந்த கேம்பெயினெல்லாம் உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டில் ஆக்டிவாக இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இங்கே வராது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் நியூ டிராஃபிக் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் ஏ வெர்ஷன் பி இது ரெண்டுமே இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெர்ஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் போயிட்டு மேக் அ காப்பி ஆஃப் திஸ் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண அதே கேம்பெயினை டூப்ளிகேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே கிடையாது. இப்போ கிரியேட் பண்ண அதே கேம்பெயினை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ செலக்ட் அ வேரியபிள் டு டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரியேட்டிவ், ஆடியன்ஸ், பிளேஸ்மெண்ட், அப்புறம் கஸ்டமர்னு சொல்லிட்டு. ஸோ கிரியேட்டிவ் அப்படின்னா நீங்கள் ஆட் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா வீடியோவை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கேம்பெயினை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய வெர்ஷன் பியை கிரியேட் பண்ணலாம். மூணாவது பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்காக ஒரு கேம்பெயின், இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வேரியபிள் டெஸ்ட்டில் பிளேஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்காங்க.
4வதா கஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஆட் செட் லெவல் இல்லைனா ஆட் லெவலில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் சொன்னாலும் பண்ணிக்கலாம். பட் கேம்பெயின் லெவலில் உங்களால் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ நான் இன்னைக்கு இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் கிரியேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆட் காப்பியை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் அண்ட் ஆட் அப்படின்னு இருக்கும். இப்போ நியூ அவேர்னஸ் ஆட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது ஆட் லெவலில் கிரியேட் பண்ண ஆட். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய டெஸ்ட்டுக்கான நேமை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஏபி டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கீ மேட்ரிக்ஸில் உங்களுக்கு இங்கே பர்ஃபார்மன்ஸ் கோல் மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் இல்லைனா காஸ்ட் பர் கிளிக், அப்படி இல்லைனா காஸ்ட் பர் 1000 அக்கௌண்ட் ரீச், அப்புறம் காஸ்ட் பர் பர்ச்சேஸ். அதே மாதிரி கஸ்டம் கன்வர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் பர் லீட், காஸ்ட் பர் பேஜ் வியூ. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு காஸ்ட் பர் ரிசல்ட்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் அதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஷெடியூலில் நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ டூப்ளிகேட் ஆட் செட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் செட் மொத்தம் இப்போ டூப்ளிகேட் ஆயிருக்கும். ஸோ ஒரு கேம்பெயின்குள்ளே 2 ஆட் செட் வந்து ஏபி டெஸ்ட்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆட் செட், மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் பண்ண ஆட் செட். ஸோ இதில் நம்ம எல்லாமே சேமாக வச்சுட்டு மீடியாவில் மொத்தம் எடிட் போயிட்டு எடிட் மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரியேட்டிவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ முன்னாடி நான் வேறு இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோட எம்ப்ளாயி ரோல் பேஸ்டு ட்ரைனிங்கான இந்த பேனரை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. அடுத்து டன் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கிரியேட்டிவ் வந்து மாறிடுச்சு. அடுத்து நம்மளுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பிகம் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன் 6 months அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ முன்னாடி கொடுத்த மாதிரியே அப்ளை ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெட்லைனை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த டே 1 யூ வில் கன்சிடர் அஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் நான் இங்கே இருக்கிற எல்லா வேரியேஷனையும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கால் டு ஆக்ஷன் சேம் லேர்ன் மோர் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன். கீழே வெப்சைட். ஸோ நான் முன்னாடி கொடுத்த simplified-e-learning.in அப்படின்றது டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுறேன். அடுத்து மற்ற இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் பப்ளிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஐட்டம் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அப்புறம் ஏபி டெஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் உங்களுக்கு வரும். இப்போ கோ டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எத்தனை கிளிக்ஸ் கிடச்சிருக்கு, எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு, இந்த கம்பேரிசன் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே தான் உங்களுடைய 2 ஆட் செட்டுக்குமான கம்பேரிசனை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த பாப்பப் வரல அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் போயிட்டு ஆல் டூலில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏபி டெஸ்ட் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.